அக்காண்ட கடும் அழுகையால அக்காவுக்கு வந்து குரல் அடைச்சிட்டேனே. அந்த குரல் அடைச்ச கணக்க திடீர் பயணமா தான் அக்கா வந்து மட்ட இல்ல இது வந்து ஒரு கவன இனத்தால வந்த ஒரு விளைவு தான் இந்த விளைவு. எல்லாருமே வந்தாக்கள் எல்லாருமே அந்த சின்ன பிள்ளைய நினைச்சு தான் அழுதாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. அந்த அரணி சரி, அப்படியே எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். அப்படியே எங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போ எங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வந்து எங்களுக்கு மிகப்பெரியான ஒரு ஆதரவாக இருக்கும். ஓகே, வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் எங்கே போகிறாங்க வழிகிட்டு நிற்கிறீங்க? டியூஷனுக்கு. என்ன டியூஷனுக்கு போக விருப்பம் இல்லையா? அங்கே பார்க்கணும். விருப்பம் வாய் தான் சொல்லுது போல எனக்கு. ஜெரமி பாதிக்கன்னு சொன்னா தலைமுடியெல்லாம் வெட்டி இப்போ கொஞ்சம் சின்னனா குடும்பி கட்டியிருக்கேன். வேணா ஜெரமி குடும்பி கட்டுற விருப்பமா சும்மா எப்படி தாண்டி கிளிப்புத்துற விருப்பமா? கிளிப்புத்துறதான் விருப்பம். ஏன்னா தான் வந்து அண்ணாண்டு சொல்லும் தான் படிக்க நான் கிளிப் குத்துறதான் விருப்பம். இப்படி கட்டுற விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பார்க்க ஜெரோமிக்கு இப்படி கட்டத்தான் படிவா இருக்கு. அப்ப என்ன உங்களோட குரலா காணே இல்ல? என்ன நடந்தது? சவுண்ட் ஐசி அடிச்சிச்சு. சவுண்ட் ஐசி அடிச்சுட்டேன்னு என்ன அழுதுவா போல. வெளி மாவட்டத்துக்கு போய் வைக்காங்க தண்ணியல் ஒத்து வராது அப்படியான ஒரு பிரச்சனை. அக்காண்ட கடும் அழுகையால அக்காவுக்கு வந்து குரல் அடைச்சிட்டேனே. அந்த குரல் அடைச்சதுக்கான காரணம் என்ன? அப்ப வெளி மாவட்டம் எங்க போயிட்டு வந்தீங்க? மட்டக்களப்பு போய் வந்தேன். மட்டக்களப்பு போயிட்டு வந்தேன். வேணா அதுவும் வந்து அக்காட பயணமும் வந்து ஏற்கனவே நாங்கள் தீர்மானிச்சு போயிலண்ணே. திடீர் பயணமாக தான் அக்கா வந்து மட்டக்களப்பு போயிட்டும் இன்றைக்கு காலையில் வந்துட்டாண்ணே. நாலரைக்கு வந்துட்டீங்க உங்களோட? நைட் ஏறினாங்களா அங்கே? நைட் பஸ் ஏறிட்டு விடிய காலமே 4:30 கிலோமீட்டர் வந்துட்டு 4:30 கிலோமீட்டர் வந்தாச்சுண்ணே. அப்போ ஏன் போனான்னு நீங்கள் சொல்லல? எங்களையெல்லாம் விட்டுட்டேண்ணே. என்னென்ன அவசரமாக ஒரு செத்த விட காரணமாக எல்லாம் சிலோவா செத்த விடண்டபடியால் போக வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமை. அதன்படியால் நான் அதுவும் விட்டு எல்லாருமா வழிக்கிடையில் அம்மாவுக்கு மேலாது நீங்கள் அம்மா பார்க்குறக்கா நீங்கள் நின்றுட்டீங்க. அப்போ எங்களோட வீட்டுன்ற சார்பாக யாரெண்டா நம்ம நாள் போகத்தானே வேணும் என்ற கட்டாயத்தால் அத்தானும் வேற இல்லை, அத்தானுக்கும் வேலை லீவ் எடுக்க இல்லாது அந்த பிரச்சனை. அப்போ அதால் நானும் எங்களோட அண்ணியுமா போயிட்டு அந்த நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை வலிக்கிட்ட நாங்கள் நைட்டுக்கு போயிட்டு நேற்று நைட்டு வலிக்கிட்டு இந்த விடிய வீட்டை வந்து சேர்ந்தேன்னா. அப்போ அதை போகணுமென்ற கட்டாயத்தெல்லாம் போயிருக்கேன். விரும்பி போகல மட்டக்களப்புக்கு. என்ன அதை சாட்டி கொண்டான போகலாம். ஏதோ வீட்டோத்தரம் போகல போன கட்டாயத்துக்கு போனாங்க. நீங்க என்னதான் அனுப்பி விட்டீங்க? நாங்க என்ன வேற இல்லாது நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்க என்னதான் அனுப்பி விட்டீங்க? அதான் சொல்றேனோ, அடைச்சு போயிட்டு. அதுதான் என்ன சொல்லுங்க, கவலை தானே. கவலைதான். பாத்தீங்கன்னா அவ ஒரு சின்ன ஒரு இது வந்து அந்த கேட்க எல்லாருமே வந்தாக்கள் எல்லாருமே அந்த சின்ன பிள்ளைய நினைச்சு தான் அழுதாங்க. நல்ல வடிவான பிள்ளை. அப்போ சின்ன பிள்ளை அவாக்கும் வெரிங் செய்து இப்போ தான் முதல் பிள்ளையா இருந்தது. அந்த பிள்ளைக்கு ஏதோ 3 மாதமோ ஏதோ ஒன்று சொன்னவங்க. 3 மாத பிள்ளை. அப்போ திடீரெண்டு அவன் உடல்நிலை காரணமாக காய்ச்சல் கூடி அவள் குளிராக்கி அவள் உடனே இறந்துட்டா. அப்போ அதாலுமே வந்த அங்கே போனால் உண்மையிலே அவள் நினைச்சு அழுகிறத விட அந்த குழந்தைய நினைக்கத்தான் சரியான கவலை. என்று சொன்ன பாவம் தானே, அம்மாண்ட பாசம் இல்லாமல் போயிட்டுது. ஆனால் உண்மையாக தானே, உண்மையாகவே அவள் வெட்டிங் செய்து இப்போ ஒரு குழந்தை வந்து முதல் குழந்தை தானே நான் கிடைச்சது. அப்போ அந்த குழந்தை பிறந்து வந்து 3 மாதம் தான். இப்போ நானும் வந்து கோல் கதை கேட்க தங்கச்சி கோல் கதை கேட்க எனக்கு வீடியோ கால் காட்டினவன் நல்ல வடிவான புள்ள தான். அப்போ இந்த அம்மா தான் வந்து இறந்தது. என்ன அப்போ அவளுக்கு வயசு எத்தனை வயசு?
அம்மாவுக்கு வயசு 43 வயசு. 43 வயசு. என்ன சொல்றது, அந்த சில பேர் வந்து என்ன சொல்றது, புள்ள பிறந்தா வந்து தாங்கள் வந்து கவனப்படுத்துற இல்ல. இது வந்து ஒரு கவன இனத்தால வந்து ஒரு விளைவு தான் இந்த விளைவு. ஏன்னு சொன்னா உண்மையாவே இந்த வீடியோ பாக்குறீங்க நீங்களும் வந்து கவனமா இருக்கணும். என்னன்னு சொன்னா அந்த புள்ள பிறந்தா தண்ணிகளுக்குள்ள போய் உடுப்புகள் துவைக்கிறது கூட தண்ணிகளுக்குள்ள நிக்க கூடாது. ஏன்டா ஜனியாக்குறன்னு சொல்றது குளிர் கூடி தானவாக ஒரு வருத்தம் வந்து கடைசி உயிரே இழந்துட்டு என்ன இந்த 3 மாத பிள்ளையோட அவன் அம்மாவை வந்து இறந்துட்டா. அப்ப அது உண்மையாவே ஒரு கவலைக்குரிய விஷயம் எனக்கா. ஓ நாங்கள் வந்து அதை பெருசாண்டு என்ன சொல்ல கவனப்படுத்துற இல்லை ஏனோ தானே நினைக்கிறது. ஆனா இப்பதான் அந்த இது விளங்குது. ஆனா அதை நாங்கள் அதை எவ்வளவு ஒரு கவனமா இருக்கணும்னு சொல்லி அந்த 1 மாதம் வந்து கவனமா நாங்க இருக்கணுமே. கட்டாயம் கவனமா பார்க்கணும். பாவம் என்ன செய்யறது, தண்டை வேலையை தான் தானே கொணும்னு சொல்லி தன்னை கவனிக்காமலே அவ செய்திருக்கிறா பிள்ளைக்கு நினைச்சு. ஆனா கடைசி பிள்ளைய குடிகள் அந்த நிலையை அத்தனை போயிட்டா அவன் மனசு அவ்வளவு ஒரு வேதனையா இருந்திருக்குமென்னு. ஓ கவலையா இருக்குது. நீ அவர் என்ன அவர மனுஷன் ஒரு பிள்ளை பாவம் தானே. பெரும்பாலும் வந்தாலும் குழந்தைய நினைச்சுதான் கூடுதலாக அந்த குழந்தைய நினைச்சுதான் கூடுதலாக. அது மாதிரி பொம்பளை பிள்ளை பாவம். சரி அப்ப அப்படியா வந்து அந்த ஒரு இதுகள் போயிட்டேனா உங்களுடைய நாளும் போயிட்டு நீங்க வீட்டை வந்துட்டீங்க. அப்ப நீங்க வீட்டை வந்த சரி. அப்ப எங்களுக்கு என்ன வாங்கி கொண்டு வந்து நீங்க அங்க இருந்து கவலையோட கவலையா அதுவும் போகணும். எங்களுக்கு ஏதாச்சும் தூரத்துல இருந்து போகணும். நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு தானே வரணும். கரெக்டா நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுன்ற படியாலதான் நான் சும்மா அங்க காத்தான்குடிய அங்காலையில நக்கரை பெற்று அங்கால பக்கமெல்லாம் நல்ல உடுப்புலாம் மேலே வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு நேற்று சரியான மழை, அங்க மட்டக்களப்புல சரியான மழை. அப்ப அதுன்றபடி எங்களுக்கு போய்க்குள்ள வசதியும் குறைவா போச்சுது. பைக்கில் தம்பியாக்கள் பைக்கெல்லாம் வச்சிருக்காங்க கேட்டவங்க எல்லாம். ஆனா மழையால புகையெல்லாம் போயிட்டு அப்ப நாங்க அதுல இருந்து ஒரு ஆட்டோ ஹயர் பண்ணித்தான் நான் மட்டக்களப்பு டவுனுக்கு தான் போனேன். அதை மாதிரி சத்தார்ன்ற ஒரு கடையுண்டு. உண்மையில அங்க அந்த கடை தான் அங்க கொஞ்சம் புறவலியமா இருக்குன்ற மாதிரி சொன்னிச்சு. நாங்க அப்போ அங்கே தான் நான் போய் உங்களுக்கு என்னென்னா நான் திடீர் உங்களுக்குன்னு சொல்லி வேண்டிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி நான் பயணம் போகிறேன்டா ஏற்கனவே காசுகளையும் நான் சேமித்து வச்சிருப்பேன். ஆனால் இது வந்து எனக்கு திடீர் முடிவு தானே. அப்போ அதன் அப்படியே நான் இருந்த காசோடு தான் நான் பயணம் வச்சினேன். அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு ஞாபக சின்னமாக வேணுமென்று சொல்லி உங்களுக்கு வேண்டி கொண்டு தான் வந்தேன். வரையில நான் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்துட்டு சொன்னா அது வந்து காட்ட மாட்டேன், வீடியோக்கு தர காட்ட வேணும்னு சொல்லி காட்டவே இல்லை தெரியுமா. அப்ப அதான் இன்னைக்கு அதை ஒரு வீடியோவை நாங்க எடுத்துறோம். நாங்க என்ன கட்டாயம் எடுக்கலாமா நிறைய இல்ல எல்லாருக்கும் ஒன்று எடுத்துருக்கீங்க. அப்ப சரி நாங்க பாப்பா வேணுண்டு அவளா இருக்கிறோமே. அது வேற லெவல். நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இதையும் நான் சொல்லணும் வேணும்னு சொன்னா, நான் மட்டக்களப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு தனி பயணம் மட்டும் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இவ்வளோ வளர்த்துக்கும் நான் ஒரு நாள் தனியாக வலிக்கிட்டதே இல்லை. தனியாக எனக்கு அண்ணியோட தான் 2 பேருமே, அதுவும் நைட் பஸ் புக் பண்ணி தான் வலிக்கிட்டு போனாங்க. பயமாக தான் இருந்தது. ஆனால் கடவுளேன்னு ஒரு பயம் இல்லை. அங்கே போய் இறங்கவுமே ஜோவேண்ட தம்பி எல்லாரும் வந்து அங்கே நிற்கின டவுனால் வந்து நின்றதால அவை பைக்கில் வந்து ஏற்றி கொண்டு உடனே போயிட்டாங்க. அதால எங்களுக்கு எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. பைக் நிக்குது, ஆட்டோ வந்து நிக்குது, எதுல போறோம்னு தெரியாம தானே. உண்மையா சரியான வரவேற்பு. தம்பியாக நல்லா கவனிச்சு விட்டாங்க. உண்மையிலேயே சந்தோஷம் எனக்கு. உண்மையிலே வரைக்கையும் அழகா வேற பின்ன வேற மனம் இல்லாம தான் என்ன சரி அத்தான் ஒரே தான் அடிச்சுதான் கிளப்பேன். நான் பார்த்தா உடனே பாண்டு வந்தேன். கடைகளுக்கும் வழி கிடையாது. அது இனி ஜெரோமி எப்படியும் எதிர்பார்ப்பா பழிக்கிட்டு போனா அம்மு ஏதாவது வாங்கி கொண்டு வருவாண்டு. அப்ப அந்தபடியால ஒரு நாள் அதுக்காக நாங்க பகல் வலிக்கிடாம நாங்க நேற்றும் நைட் வலிக்கிட்டது. சரி அப்ப என்னன்னு பாப்போம். சரி பாருங்க நீங்களும் சரியா நான் ஆவலா இருக்கிறேன். எல்லாம் நல்ல ஒரு கலரா தான் கிடாக்க. முதலாவது நல்ல ஒரு கலரா வருதுன்னு ஜோவேல் துணி ஏனக்கா இது சட்டை கவுன் துணி. இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன் துணியில் நல்ல ஒரு பீட்ரூட் கலர். என்ன பீட்ரூட் கலர் நல்ல வடிவாக இருக்கு. அப்போ இதாக இருக்குது. இது எனக்கு எப்படி தனக்கு மட்டும் நல்ல கலராக கிடக்குது.
பீட்ரூட் கலர் நல்ல வடிவால கருப்பும் கலந்து இருக்க வடிவா இருக்கு என்ன நீங்க மட்டும் தப்பிங்க நாங்க ஏற்கனவே துணியா எடுத்து வச்சுக்கிறாங்க தைச்ச வார வருஷமா இப்போதைக்கு தையலுக்கு இடம் இல்லை எனக்கு நேரமே இல்லை இந்த தையல் இப்போதைக்கு நடக்காது எங்களுக்கு ஆறுதலா தைச்சு தந்தா நான் இனி போறதுக்கு இனி எப்ப போறோமோ தெரியாது அப்ப ஞாபகமா ஒன்று எடுத்துட்டு வர நல்லது மற்றது இந்த விலையிலும் சரியான வித்தியாசம் ஓ இப்ப இங்க நான் போய் கேட்டேன் நான் இந்த துணி வந்து ஒரு கடையில 1200 சொல்றாங்க ஒரு கடையில 1000 900 ஆனா நான் அங்க எடுத்தது வந்து 600 ரூபாய்க்கு தான் எடுத்தேன் என்ன ஒரு சீப்பான 3 மீட்டர் ஒரு கவுனுக்குரிய ஒரு கவுன் தைக்கலாம் ஓ காட்டுங்க ஜெரோமிக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்போமா கையில ஓ ஜெரோமி செட்டியா அப்புறமா எடுத்து வச்சிருக்குது ஜெரோமி காட்டுங்க ஜெரோமிக்கு என்ன வாங்கினேன் இது வந்து தங்கச்சிக்கு ஓ தங்கச்சிக்கு என்ன தங்கச்சிக்கு என்ன ஜெரோமி இது சரி மற்ற இடத்து காட்டுங்க பிள்ளைக்கு மற்ற இடத்து காட்டுங்க ஓ இதா இருக்குது பிள்ளைக்கு என்ன ஜெரோமிக்கு பிளாஸா என்ன சரி மற்ற எடுங்க பாப்போம் டீஷர்ட் எடுத்து காட்டுங்க டீஷர்ட்டை காட்டுங்க சூப்பர் டீஷர்ட் காட்டுங்க பிடிச்சி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க வீடியோல காட்டுங்க எப்படி டீஷர்ட் பிரிச்சு காட்டுங்க பாப்பா டீஷர்ட் சார் எனக்கு தெரியும் தானே எங்க பிள்ளைக்கு எப்படி அழகு வேணும்னு சொல்லி என்னம்மா அளவா இருக்கும் ஜெரோமி சரியான உடம்பு தானே அளவா இருக்கும் என்ன சரியாப்பா ஜெரோமியும் சரி ரியானாவும் சரி கூடுதலா அந்த கவுனே போடுறதுக்கு விரும்புறேன் இல்லை நான் அதாலதான் நான் இப்படியா எடுத்து கொண்டு வந்த காரணம் எங்கட ரியானா பிடிஞ்சா போடுறது ஜீன்ஸ் ஐயோ பெரிய கரைச்சல் ஒரு ஜீன்ஸை கையில எடுத்தா சரி அந்த ஜீன்ஸை போடாம விடாது அப்படியா பண்ணீங்க கிளாஸ் எடுத்துருவீங்க ஆமா ஆமா ஏண்டா வாக்கு தண்ணி எடுத்துட்டு விடக்கூடாதானே அவாகும் அப்படியா ஒன்று எடுத்துட்டு வந்து ஓ இருக்கு சரி இது ஜெரோமியாகண்ட இந்த துணி இதுவும் ஒரு கலர் என்ன இதுவும் வந்து நல்ல ஒரு நீல கலர்ல என்ன துணி இதுவும் அதே டிசைன் தான் வேற வேற கலர்கள்லாம் வித்தியாசம் ஏன்னு சொன்ன நான் வித்தியாசமான ஒரு டிசைன் எடுத்து கொண்டு வந்தா இங்கே போராட்டமா இருக்கும் சில வழியில அது இது அப்ப ஒரே மாதிரியே கலரை மாத்தி எடுத்து விட்டா சொல்லிக்கல தானே அந்த வழியா நான் கலரை மட்டும் வித்தியாசமா எடுத்துனா உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆனா இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கலர் தானே நீலம் அப்ப இது யாருக்குன்னு சொல்லல இது அம்மாக்கு அப்ப இது அம்மாக்கு அப்ப இது அம்மாக்குன்னா அப்ப ஒன்றே ஒன்று கூட அப்ப எனக்கு தான் போடுறாங்க கடைசியா நீங்க கூடுதல இந்த பச்சை விரும்புறது கூட இல்லை உண்மையா எனக்கு இந்த கலர் பிடிக்கும் என்ன பச்சை இதுல கருத்த பைப்பையும் கொடுத்தக்க வடிவா இருக்கு உண்மைதான் அப்ப இதுவும் வந்து ஒரு துணி என்ன அப்ப அக்கா திடீரென்று ஒரு இதுக்கு போனாலும் என்ன துக்கமான நிகழ்வுக்கு போனாலும் எங்களையும் வந்து மறக்காமல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறா எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறா ஆனா உண்மையாவே 600 ரூபாய்க்கு இந்த துணி லாபம் என்ன லாபம் இங்க கடைசி ஒரு 900 ரூபாய்க்கு எடுக்கலாம் ஆனா வேற கடையில 1000 அக்கா சொல்ற மாதிரி 1000 1200 போகுது நாங்க அப்ப நல்ல துணி ஏன மூணுமே சரி அப்ப ஜெரோமி மட்டும் எடுத்து காட்டுங்க என்னன்னு பாப்போம் ஷர்ட் பெரிய பாருங்க இந்த ஷர்ட் போல இது யாருக்கு ஜெரோமின்னு சொல்லி விடுங்க எங்கட அம்மா அப்பாக்கு அப்படி அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷர்ட் வந்து நல்ல ஒரு கலர் எனக்கா சூப்பர் கலர் அப்ப இந்த விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்ப 1000 ரூபாய் ஓ என்ன லாபம் என்ன யாருக்கு பெரியப்பாக்கு பெரியப்பாக்கும் வந்து நல்ல ஒரு கலர் என்ன நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு மேட்சிங் கொண்டு அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அக்கா வந்து ஒரு இதான கலர் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் கப்பிள் சாப்பிட போயிடமாட்டு தோணுது எனக்கு எனக்கா அப்படித்தானே சாரி ஒன்று எடுத்தேன் அப்ப இந்த சாரியோட பிளவுஸ் வந்து இந்த கலர் தான் அப்ப அதாலதான் நான் இதை மச்சா இந்த கலர்ல ஷர்ட் எடுக்கிறீங்களே ஆனா உண்மையா இந்த கலர் நல்ல கலர் அதோட நல்ல விட நல்ல ஒரு மெலிவா இருக்குது 1000 ரூபாய்க்கு இன்னொரு லாபம் என்ன இன்னொரு லாபம் நல்ல ஷர்ட்டும் நல்லா இருக்கு என்ன 800 ரூபாய் சொல்லுவீட்டமோ 1000 ரூபாய் பரவாயில்ல 1000 ரூபாய்க்கு வேண்டலாமோ அப்ப உண்மையாவே 1000 ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டுகள் வந்து நல்ல ஒரு மேலி வேணா வேண்டலாம் அப்ப பார்க்க போனா அப்ப இங்கே விட மட்டக்களப்புல வந்து உடுப்புகள் வந்து ஒரு கொஞ்சம் மலி வந்து சொல்லலாமேனாக்கா வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு என்ன துணி எல்லாம் 600 ரூபாய் எல்லாம் போடுறாங்கடா அது என்ன லாபம் என்ன ஒரு இடத்துல எல்லாம் 5 மீட்டர் 1000 ரூபா 3 மீட்டர் 1000 ரூபா முக்கியமா ஆனா எனக்கு அந்த இடத்துக்கு போய்க்கொள்ளலாம் போயிட்டு திடீர் பயணம் தானே அப்ப அது தூரங்கள் மேம் அப்ப அதனால 5 மீட்டர் எல்லாம் 1000 ரூபா போகுதா
ஆனா ஜெரோமியை பாருங்க தன் உடுப்புல எவ்வளோ ஒரு அக்கறை அதனால கவனமா தனக்கண்டு புரும்பா எடுத்து வைக்குது. கவனமா ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி போட்டு கொண்டு போகலாம். சேச்சி போடலாமா பிள்ளைக்கு அம்மா ஆசையாக வாங்கி கொண்டு வந்ததுன்னு. சரியா கூட பயணங்கள் பஸ்ஸுக்குள்ள என்ன நித்திர போனீங்களோ இல்லாட்டி? அச்சோ அதையும் கேட்குறீங்க, நித்திரையே இல்லை. ஞாயிறு இரவு பயணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ உண்மையிலே எனக்கு முதல் தர பயணம் அதுவும். அப்போ பயத்திலேயே ஒரு சொட்டு நித்திரை கூடி நான் கொள்ளல. அப்படியே பயம் உங்களுக்கு பயம். ஓ என்ன சொல்லுங்க, மாறி இறங்கிட்ட இடமே என்னன்னா தனி பகல்ல போயிருக்கிறோம் தான். ரெண்டாலும் அப்போ நீங்கள் இல்லாத என்ன அப்படிதான் வந்து மறைச்சு அவையில் இறக்க நாங்களும் இறங்கிடுவோம். இது நாங்கள் நீ மறைச்சு இறங்க வேணும். அப்போ அதால சரியான பயமாக இருந்தது. முடிச்சு கொண்டா இடம் போயிடுமோண்டு பார்த்து கொண்டு இருந்ததால பஸ்ஸுக்கு முன்னாடி நித்திரே இல்லை. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நைட் வலிக்கிட்டு விடிய அங்கே நாங்கள் 10:30 இறங்கிட்டோம். 10:30 இறங்கினா அப்புறம் அங்கே போய் அங்கே நித்திர கொள்கிற மாதிரி இல்லை தானே. அப்புறம் அடுத்த நாள் அந்த திங்கக்கிழமை அவையில் ஒரு 3:30-4 மணிக்கு அங்கே அந்த பொடி எடுத்துட்டாங்க. அப்போ அங்கே வந்த நைட்டு மிரவு அங்கே நின்றுட்டால் அங்கேயும் நித்திரை இல்லை, போன புது இடம் தானே. அப்படியே முடிச்சு கொண்டு அப்புறம் அடுத்த நாள் நேற்று இரவும் பயணத்தோடையே எங்களுடைய நித்திரை போயிட்டுது. அப்போ அதால என்னுடைய 3 நாளைக்கு நித்திரையே இல்லை. சரியா உடம்பு இல்லாமல் இருக்கு உண்மையிலேயே. அதோட மட்டக்களப்புன்னு சொன்னாலும் எவ்வளவு லாங், சரியான தூரம் உண்மையிலேயே. கஷ்டம், சின்னாக்களோட வலிக்கிற பயங்கர கஷ்டம் பாவம். சரியான சுமையல் கூட தானே. நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்க. ஏதோ போய் வந்தாச்சு கடவுளுக்கு கிருபையால. சரி அப்போ நாங்களும் வந்து இன்றைக்கு ஒரு வீடியோவை அதை வந்து நாங்கள் போட்டுறாங்க. அப்போ அக்கா பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி கொண்டு வந்துட்டு கேட்க சொல்லவே இல்லை, தான் வீடியோக்கு தான் காட்டு சொன்னேன் அக்கா. அப்போ நாங்களும் சரி அப்போ வீடியோவை எடுப்போம்னு சொல்லி ஒரு கொஞ்சமாக ஷோர்ட்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நாங்கள் எங்களோட வீடியோவை முடிச்சு கூட போகிறோம். எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.